Hello students, இந்த வீடியோ நான் எதை பண்ண போகிறேன்னா இங்கிலீஷ் லாங்குவேஜ் டீச்சிங்கில் யூனிட் நம்பர் 5 அதில் ஃபர்ஸ்ட் டாபிக் யூனிட் நம்பர் 5ஓட டாபிக் என்ன பார்த்துட்டிங்க அப்படின்னா இட் இஸ் டெஸ்டிங் அண்ட் இவாலுவேஷன். இதுதான் டாப்பிக்கு. அதில் ஃபஸ்ட்டு டாபிக் என்ன பார்த்தீங்க அப்படின்னா டைப்ஸ் ஆஃப் லாங்குவேஜ் டெஸ்ட். சரியா? ஸோ லாங்குவேஜ் டெஸ்ட்டு வைக்கும்போது அதில் எத்தனை கேட்டகரிஸ் இருக்குது, எத்தனை டைப்ஸ்லாம் இருக்குது அப்படிங்கிறதா இந்த யூனிட்டில் நம்ம பார்க்க போகிறோம். சரியா? அதில் எத்தனை டெஸ்ட் இருக்குது பாருங்கள். 1 ஸ்கில்ஸ் அண்ட் நாலேஜ்னு ஒரு கேட்டகரி இருக்குது டெஸ்ட்டு. நம்பர் 2 சப்ஜெக்டிவ் அண்ட் அப்ஜெக்டிவ் இருக்குது. நம்பர் 3 ப்ரொடக்டிவ் எபிலிட்டி அண்ட் ரிசப்டிவ் எபிலிட்டி. நம்பர் 4 ஓரல் ரிட்டன் அண்ட் பை மாடல் டெஸ்ட்னு ஒன்று இருக்குது. நம்பர் 5 டிஸ்க்ரீட் பாயிண்ட் டெஸ்ட் அண்ட் இன்டகிரேட்டிவ் டெஸ்ட்னு இருக்குது. நம்பர் 6 டைரக்ட் அண்ட் இன்டைரக்ட் டெஸ்ட்டு. நம்பர் 7 நான் இன்ஃபரன்சிங் அண்ட் க்ரைட்டீரியன் இன்ஃபரன்சிங்னு இருக்குது. அண்ட் நம்பர் 8 ஆப்டிடியூட் டெஸ்ட் இருக்குது. நம்பர் 9 ப்ரொஃபிஷியன்சி டெஸ்ட். நம்பர் 10 அச்சீவ்மெண்ட் டெஸ்ட். நம்பர் 11 டயக்னாஸ்டிக் டெஸ்ட். ஸோ இத்தனை வகையான டெஸ்ட்டுகள் இருக்குது நம்ம லாங்குவேஜை டெஸ்ட் பண்ணுறதுக்கு. சரியா? இப்போ இதில் ஒன்று என்ன அப்படிங்கிறத நம்ம இனிமேல் பார்க்க போகிறோம். சரியா? அதில் ஃபர்ஸ்ட் ஸ்கில்ஸ் டெஸ்ட் அண்ட் நாலேஜ் டெஸ்ட். ஃபர்ஸ்ட் இந்த ஸ்கில் டெஸ்ட் அப்படின்னா என்ன பார்த்துட்டிங்க அப்படின்னா, ஸ்கில் அப்படிங்கிறது இட் இஸ் டெஸ்டிங் யோர் லாங்குவேஜ் ஸ்கில். லாங்குவேஜ் ஸ்கில்லுன்னு வரும்போது இங்கிலீஷில் 4 இங்கிலீஷில் பொதுவாகவே லாங்குவேஜ் அப்படின்னா மொத்தம் 4 ஸ்கில் இருக்குது. என்னெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா லிசனிங், ஸ்பீக்கிங், ரீடிங் அண்ட் ரைட்டிங் அப்படிங்கிறாங்க. சரியா? LSRW, லிசனிங், ஸ்பீக்கிங், ரீடிங் அண்ட் ரைட்டிங். ஸோ இந்த 4 ஸ்கில்லை யூஷுவலாக ஒரு ப்ரைமரி லெவலில் டெஸ்ட் பண்ணுவாங்க. இப்போது நமக்கு லாங்குவேஜ் ஸ்கில் இருக்கா, ஓகே, லிசனிங் இருக்கா, ஸ்பீக்கிங் ஸ்கில் இருக்கான்னு சொல்லிட்டு ப்ரைமரி லெவலில் டெஸ்ட் பண்ணுறது. அடுத்த கைண்ட் ஆஃப் டெஸ்டிங் என்ன பார்த்தீங்க அப்படின்னா இட் இஸ் நாலேஜ் டெஸ்ட். நாலேஜ் அப்படின்னா இப்போ நீங்கள் லிட்ரேச்சர் படிக்கிறீங்க அப்படின்னா போஸ்ட் மாடர்ன் லிட்ரேச்சர் இல்லை ஃபில்ம் அப்ரிசியேஷன் படிக்கிறது தான். Do we have we acquired enough knowledge about film appreciation? Right? Do we have enough knowledge about Shakespeare? ஸோ அந்த மாதிரி அவர் சப்ஜெக்ட் ஓரியன்ட் டெஸ்ட் அதையெல்லாம் என்ன சொல்கிறோம் அப்படின்னா இட் இஸ் கால்ட் அஸ் நாலேஜ் டெஸ்ட்னு சொல்கிறோம். அண்ட் செகண்ட் கேட்டகரி ஆஃப் டெஸ்டிங் என்ன பார்த்தீங்க அப்படின்னா ஒன் இஸ் சப்ஜெக்டிவ் டெஸ்ட் அண்ட் தி அதர் ஒன் இஸ் அப்ஜெக்டிவ் டெஸ்ட். இந்த 2 வேர்டுக்கு மீனிங் என்னன்னு தெரிஞ்சுக்குவோம். சப்ஜெக்டிவ் மீன்ஸ் ஓகே இட் இஸ் வெரி பர்சனல் ஒன். சரியா? அப்ஜெக்டிவ் இஸ் காமன் டு ஆல் பீப்புள். சரியா? ஃபார் எக்ஸாம்பிள் when somebody is writing poem இட் இஸ் ஹைலி சப்ஜெக்டிவ். எனக்கு என்ன தோணுதோ ஐ ரைட் as a poem. whereas அப்ஜெக்டிவ் அப்படிங்கிறது இட் இஸ் லைக் a நியூஸ் ஆர்டிக்கல். எல்லாரும் வாசிக்கலாம். இட் இஸ் applicable to everyone. whoever is reading right takes the news. ஸோ அந்த மாதிரி தான். ஸோ சப்ஜெக்டிவ் டெஸ்ட் அப்படின்னு சொல்லும்போது டெஸ்டிங் someone's personal ability of language or personal knowledge, right? Measuring language competence in situations, right? Usually it is based on situations. For example, we conduct interviews or you make a speech or you write an essay. அப்படின்னா அந்த essay இல்லை ஸ்பீச் அந்த இன்டர்வியூவில் we test your அக்வைண்டன்ஸ் வித் த லாங்குவேஜ். உங்களோட லாங்குவேஜ் கெப்பாசிட்டி என்ன அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கலாம். ஒரு எஸ்ஸே எழுதும்போது இல்லை நீங்கள் ஒரு இன்டர்வியூவில் அட்டன் பண்ணும்போது இல்லை நீங்கள் ஒரு ஸ்பீச் கொடுக்குறீங்க, ஒரு டாபிக் கொடுக்கும்போது உங்களோட கெப்பாசிட்டி என்னங்கிறது மட்டும்தான் தெரியும். சரியா? ஆன் தி அதர் ஹேண்ட் இந்த அப்ஜெக்டிவ் அப்படிங்கிறது என்னென்னா பொதுவாக எல்லாருமே எடுக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் in an examination where you have multiple choice questions, match the following அல்லது true or false. ஸோ இந்த மாதிரி கொஷின்ஸ்லாம் வைக்கும்போது என்ன ஆகுது பார்த்தீங்கன்னா இட் இஸ் நாட் இண்டிவிஜுவல் டெஸ்டிங் பட் டெஸ்டிங் ஆஸ் அ ஹோல் இன் அ குரூப். இப்போ 3rd இயர் BA இங்கிலீஷ் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு இந்த டெஸ்ட் அப்ளிகபிளாக இருக்குன்னு சொல்லும்போது மொத்தமாக தான். இப்போ இதில் நீங்கள் ஒரு 50% ஒழுங்காக எழுதியிருக்கீங்க, 50% ஒழுங்காக எழுதலை அப்படின்னா அப்போ என்ன கிடைக்கும் இன்ஃபரன்ஸ் என்ன அப்படின்னா ஐ எம் ரீச்சிங் ஒன்லி டு 50% ஆஃப் யுவர் கிளாஸ் ரூம், ஐ எம் நாட் ரீச்சிங் டு தி ரிமைனிங் 50% அப்படிங்கிறதான் ஒரு கணிப்பாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அந்த டெஸ்டிங் ஆஸ் அ ஹோல். இந்த அப்ஜெக்டிவ் டெஸ்ட் வரும்போது ஐ நீட் நாட் டெஸ்ட் இண்டிவிஜுவல். அதுக்கு நான் தேவையும் இல்லை. இந்த மாதிரி இந்த ட்ரூ ஆர் ஃபால்ஸு இந்த காம்படிட்டிவ் எக்ஸாம்லாம் பார்த்தீங்கன்னா ஒன்லி மெஷின்ஸ் இவாலுவேட். சரியா? அந்த OMR ஷீட் எல்லாமே ஹியூமன் பீயிங்ஸ் டெஸ்ட் வைக்கணுங்கிற அவசியம் கிடையாது அப்படிங்கிறாங்க. தென் வி ஹாவ் ப்ரொடக்டிவ் எபிலிட்டி அண்ட் ரிசப்டிவ் எபிலிட்டி அப்படிங்கிறாங்க.
Now what is this productive ability அப்படின்னா testing your language production. சரியா? receptive ability is testing your language acquisition. production சொல்லும்போது you produce language in two ways. one you speak or you write. சரியா? receptive அப்படின்னு சொல்லும்போது how you receive language. you read a text, you try to understand. you listen to someone speaking, you try to understand. சரியா? ஸோ அப்போது ப்ரொடக்டிவ் எபிலிட்டி அப்படின்னா உங்களை வந்து ஒன்று பேச வைக்கணும் அல்லது எழுத வைக்கணும். ரிசப்ஷன் சொல்லும்போது ஹவ் யூ ஆர் ஏபிள் டு ரீட் அண்ட் அண்டர்ஸ்டாண்ட் அ பேசேஜ் ஆர் ஹவ் யூ ஆர் ஏபிள் டு அண்டர்ஸ்டாண்ட் சம்மன் ஹூ இஸ் ஸ்பீக்கிங் பை லிசனிங் அப்படிங்கிறதுல இருக்குது. அண்ட் இது வந்து உங்களுக்கே தெரியும். அடுத்து ஃபோர்த்து வந்து ஓரல் டெஸ்ட்டு, ரிட்டன் டெஸ்ட்லாம் நமக்கே தெரியும். ஓரல் டெஸ்ட்னால் டு மேக் யூ ஸ்பீக், உங்களை பேச வச்சு அப்புறம் இவால்வேட் பண்ணுறது. சரியா? ரிட்டன் வந்து அப்போ வந்து நீங்கள் ஏதாவது ஒன்று எழுதுவீங்க, அதை வச்சு உங்களுக்கு என்ன பண்ணுவோம் அப்படின்னா வந்து உங்களை வந்து டெஸ்ட் பண்ணுவோம். ஆன் தி அதர் ஹேண்ட் இந்த பை மாடல் அப்படின்னா வந்து என்ன பார்த்துட்டிங்க அப்படின்னா இட் இஸ் டு மேக் யூ போத் ரைட் அண்ட் ஸ்பீக் ரெண்டும் சேர்த்த மாடல் தான் என்ன பார்த்தீங்கன்னா பை மாடல் அப்படிங்கிறாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் டிக்டேஷன். கிளாஸ் ரூமில் நான் உங்களுக்கு எஸ்ஏ மோஸ்ட்லி அப்படி தானே தரேன். ஐ சே த எஸ்ஏ, ஐ கிவ் யூ நோட்ஸ் அண்ட் யூ டேக் இட் டவுன். நான் நோட்ஸ் வந்து ஐ ஸ்பீக், நீங்கள் என்ன பண்ணுறீங்க யூ ரைட். சரியா? ஸோ அப்போ என்ன ஆகுதுன்னா ஐ ஸ்பீக், யூ லிசன், ரைட், யூ ரீட் அண்ட் தென் யூ ரைட் அண்ட் தென் யூ லேட்டர் யூ ரீட். அப்போ 4 ஸ்கில்ஸுமே அதில் வந்துடுது. ஸோ அந்த மாதிரி தான் வந்து பை மாடல்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட் ஒன் இஸ் டிஸ்க்ரீட் பாயிண்ட் டெஸ்ட், அப்புறம் வந்து இன்டகிரேட்டிவ் டெஸ்ட். நம்ம டிஸ்க்ரீட் பாயிண்ட் டெஸ்ட் என்ன பார்த்தீங்க அப்படின்னா வந்து டிஸ்க்ரீட்னாலே பார்த்துக்கோங்க, இட் இஸ் இன் ஐசோலேஷன், ரைட், தனிமைப்படுத்துறது. அதாவது ஃபார் எக்ஸாம்பிள் டெஸ்டிங் ஒன் பர்டிகுலர் ஸ்கில், ஸ்பீக்கிங் மட்டும் நான் டெஸ்ட் பண்ணுறேன், கிராமர் மட்டும் நான் டெஸ்ட் பண்ணுறேன், இல்லை கிராமரில் ஆர்டிகல்ஸ் மட்டும் நான் டெஸ்ட் பண்ணுறேன்னு சொல்லிட்டு டேக்கிங் ஒன் ஸ்பெசிஃபிக் ஐட்டம் ஆஃப் அ லாங்குவேஜ் அண்ட் டெஸ்டிங் யூ இஸ் கால்ட் அஸ் டிஸ்க்ரீட் பாயிண்ட் டெஸ்ட். இந்த இன்டகிரேஷன் அப்படின்னாலே வந்து இன்டகிரேட்டிவ் டெஸ்ட் அப்படின்னா டேக்கிங் ஆல் ஸ்கில்ஸ் ஆர் நாலேஜ் டுகெதர் அப்படிங்கிறதா வந்து இட் இஸ் இன்டகிரேட்டிவ் டெஸ்ட் அப்படிங்கிறாங்க. இன்டகிரேஷன் அப்படின்னாலே வந்து எல்லாத்தையும் சேர்க்குறது. சரியா? இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஷேக்ஸ்பியர் பேப்பரில் வந்து இஃப் சம்மன் இஸ் ஆஸ்கிங் யூ டு ரைட் அ ஜென்ரல் எஸ்ஸே, ஒரு ஜென்ரலாக நீங்களாக எழுதுங்க ஷேக்ஸ்பியரை பற்றின்னு சொல்லும்போது, ஸோ இட் இஸ் அன் இன்டகிரேட்டிவ் டெஸ்ட். உங்களுக்கு ஷேக்ஸ்பியரை பற்றி நாலேஜ் இருக்கணும், ரைட்டிங் ஸ்கில் இருக்கணும். அந்த ரைட்டிங் ஸ்கில்லில் வந்து சென்டென்ஸ் இருக்குது, வேர்ப்ஸ் இருக்குது, வெக்காபுலரி இருக்குது. இது எல்லாமே சேர்த்து வரும்போது அந்த மாதிரி டெஸ்ட்டை தான் என்ன சொல்கிறாங்கன்னா இட் இஸ் கால்ட் அஸ் இன்டகிரேட்டிவ் டெஸ்ட் அப்படிங்கிறாங்க. அண்ட் நெக்ஸ்ட் ஒன் இஸ் டைரக்ட் டெஸ்ட். அண்ட் அப்புறம் என்ன பார்த்தீங்க அப்படின்னா இட் இஸ் இன்டைரக்ட் டெஸ்ட். 2 கேட்டகரிஸ் வருது, டைரக்ட் அண்ட் இன்டைரக்ட் டெஸ்ட். டைரக்ட் டெஸ்ட் அப்படிங்கிறது வந்து இட் இஸ் பெர்ஃபார்மன்ஸ் பேஸ்ட். சரியா? ஹவ் யூ பெர்ஃபார்ம், ஹவ் யூ யூஸ் லாங்குவேஜ் இன் ரியல் லைஃப் சிச்சுவேஷன் அப்படிங்கிறது. ஃபார் எக்ஸாம்பிள் ஐ வாண்ட் டு டெஸ்ட் யுவர் ஸ்பீச். உங்களோட இங்கிலீஷ் லாங்குவேஜ் ஸ்பீக்கிங்கை நான் டெஸ்ட் பண்ணணும் அப்படின்னா அப்போ டைரெக்டாக வந்து என்ன பண்ணணும்னா ஒரு இன்டர்வியூ மாதிரி நடத்தணும் உங்களுக்கு. சரியா? கம் ஃபார் அன் இன்டர்வியூ அப்படி சொல்லி உங்கள் ப்ராஜெக்ட் வைவாலாம் பாருங்களேன், நேரடியாக வந்து டெஸ்ட் பண்ணுறோம். சரியா? எங்கே நீங்கள் இங்கிலீஷில் சொல்லுங்கள் உங்கள் ப்ராஜெக்டை பற்றி அப்படி சொல்லும்போது வந்து யூ ட்ரை டு ஸ்பீக் டிரெக்ட்லி. சரியா? இங்கிலீஷ் யூஸ் பண்ணும்போது ஓகே ஹீ இஸ் ஏபிள் டு யூஸ் இட் ஃபார் 10% இல்லை 20% இங்கிலீஷ் யூஸ் பண்ணுறாங்க. ஓகே, அப்போ அந்த மாதிரி டெஸ்ட் பண்ணுறது. இன்டைரக்ட் மெத்தட் அப்படின்னு சொல்லும்போது என்ன பண்ணுறோம் அப்படின்னா வந்து இட் இஸ் டெஸ்டிங் பட் நாட் இன் அ டைரக்ட் வே பட் இன் இன்டைரக்ட் வே. இன்டைரக்ட் வேனா நீங்கள் இந்த செமஸ்டர் எக்ஸாமு இன்டர்னல் எக்ஸாமில் எழுதுறீங்க அப்படின்னா இட் இஸ் இன்டைரக்ட் வே. யூ ரீட் த கொஷின்ஸ், யூ தென் ரைட், யூ ஆன்சர் ஆல் தோஸ். டைரெக்டாக வந்து ஆன் த ஸ்பாட் சுச்சுவேஷனுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் பண்ணுறது கிடையாது. இட் இஸ் வெல் ரிகர்ஸ்ட், வெல் ப்ரிப்பேர்ட். நல்லா வந்து மனப்பாடம் பண்ணிட்டு வந்து எழுதுகிற எஸ்ஸே எல்லாமே என்ன ஆகுது பார்த்தீங்க அப்படின்னா இட் இஸ் இன்டைரக்ட் அப்படிங்கிறாங்க. தென் அடுத்த கேட்டகரி என்ன இருக்குது பார்த்தீங்க அப்படின்னா நான் இன்ஃபரன்சிங் அண்ட் க்ரைட்டீரியன் இன்ஃபரன்சிங் அப்படின்னு இருக்குது. ஸோ இன்ஃபரன்ஸ் அப்படின்னாலே வந்து கண்டுபிடிப்பு. சரியா? வாட் யூ இன்ஃபர் அப்படின்னா வந்து வாட் டு வி ஒரு எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணுறோம் அப்படின்னா இந்த எக்ஸ்பெரிமெண்ட்டில் நம்ம என்ன கண்டுபிடிச்சிட்டோம், வாட் இஸ் அ ரிசல்ட் அப்படிங்கிறதா வந்து இன்ஃபரன்ஸ். நான் இன்ஃபரன்ஸ் அப்படின்னா measuring one's performance with reference to the others in a group. சரியா? அப்படின்னா என்ன பார்த்தீங்க அப்படின்னா இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் உங்கள் கிளாஸில் வந்து தீனா வந்து இப்போது என்ன பண்ணுறான் அப்படின்னா எக்ஸாம் எழுதுறீங்கன்னா தீனாவோட மார்க்கை வந்து எடுத்துக்கிட்டு அவன் மார்க்கை வந்து மற்றவங்களோடலாம் கம்பேர் பண்ணுறேன். சரியா? அன்புவோட கம்பேர் பண்ணும்போது ஓகே அன்பு இஸ் பெட்டர் தேன் தீனா. இப்போ தீபனோட கம்பேர் பண்ணும் ஓகே தீபன் இஸ் வர்ஸ் தேன் ரைட் தீனா அப்படிங்கிற மாதிரி வந்து ஓகே வி இன்ஃபர் பை கம்பேரிங் திஸ் ஒன் மார்க். சரியா? இப்போ நான் சொன்னதெல்லாம் சும்மா தான் சொன்னேன். சரியா? தீனா வந்து எல்லாருமே வந்து ஒரே கேட்டகரியில் தான் இருக்கீங்க. அதாவது அன்பு பெருமைப்படக்கூடாது, தீபன் கோவப்படக்கூடாது.
சரியா? மாடு மேய்க்கிறவன் என்றைக்கும் கோவப்பட மாட்டான், நல்லவன், குட் பாய். ஓகே, அதை விட்டுருங்க. இப்போது நவ் க்ரைட்டீரியன் இன்ஃபரன்ஸ் அப்படின்னா இட் இஸ் மெஷரிங் சம் ஒன் பேஸ்ட் ஆன் அன் அப்ஜெக்டிவ், அவ்வளோதான். சரியா? அப்ஜெக்டிவ் அப்படின்னா இப்போது இந்த செமஸ்டர் எக்ஸாம் வைக்கிறோன்னா நம்மளோட எய்ம் என்ன பார்த்தீங்கன்னா, யூ ஷுட் ஆல் கெட் 40% மார்க்ஸ், 40 மார்க் எடுக்கணும், பாஸ் ஆகணும், அவ்வளோதான் நம்மளோட எய்மே வந்து. வி டோன்ட் இன்ஃபர் எனி திங், தேவையில்லாமல் கம்பேர் பண்ணுறது, கான்ட்ராஸ்ட் பண்ணுறது எதுவுமே கிடையாது. எவ்ரி ஒன் ஹேஸ் அன் அப்ஜெக்டிவ், எவ்ரி ஒன் ஷுட் கெட் த்ரூ த எக்ஸாமினேஷன், அவ்வளோதான். அது மட்டும் போதும்னு சொல்லும்போது க்ரைட்டீரியன் இன்ஃபரன்சிங் அப்படிங்கிறாங்க. தென் இந்த கடைசி கேட்டகரிஸ்லாம் இருக்குது. என்ன பார்த்தீங்க அப்படின்னா, ஃபர்ஸ்ட் வந்து ஆப்டிடியூட் டெஸ்ட். ஆப்டிடியூட் அப்படின்னா வந்து ஒன்ஸ் திங்கிங், ஹவ் யூ திங்க் அப்படிங்கிறது வந்து ஒரு 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 டாபிக் கொடுக்குறோம் அப்படின்னா வாட் வில் பி யுவர் தாட் ப்ராசஸ், do you think positively, negatively, how you respond, right? அப்படிங்கிறதெல்லாம் இருக்குது. ப்ரொஃபிஷியன்சி டெஸ்ட்டுன்னு சொல்லும்போது ப்ரொஃபிஷியன்சி அப்படின்னாலே வந்து யுவர் லாங்குவேஜ் காம்பிடன்ஸ், ஹவு ஸ்ட்ராங் ஆர் யூ இன் யூஸிங் அ லாங்குவேஜ். ஒரு லாங்குவேஜ் நீங்கள் எப்படி யூஸ் பண்ணுறீங்க, ரைட்டிங்னா வந்து சென்டென்சஸ் எல்லாம் கரெக்டாக எழுதுறீங்களா, கிராமட்டிக்கலி கரெக்ட் சென்டென்சஸ், ஆர் யூ யூஸிங் குட் வெக்காபுலரி. ஸோ அது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா ப்ரொஃபிஷியன்சியில் வருது. நெக்ஸ்ட் வந்து இட் இஸ் அச்சீவ்மெண்ட் டெஸ்ட். அச்சீவ்மெண்ட் டெஸ்ட் அப்படின்னா வந்து நம்ம யூஸ்வலாக அந்த செமஸ்டரில் வைக்கிற மாதிரி தான். யூ ரைட் அன் எக்ஸாம் ஸோ தட் யூ அச்சீவ் அ மார்க், யூ கெட் அ டிகிரி, ரைட்? ஸோ இந்த மாதிரி டெஸ்ட்லாம் அச்சீவ்மெண்ட் டெஸ்ட்டு. ஃபைனலாக வந்து டயக்னாஸ்டிக் டெஸ்ட். டயக்னாஸ்டிக் டெஸ்ட் அப்படின்னு சொல்லும்போது இப்போது நீங்கள் பிஏ இங்கிலீஷ் வந்து சேர்ந்த உடனேயோ என்ன பண்ணுறோன்னா, இப்போ ஒரு ஸ்கூலுக்கு நீங்கள் என்ட்ரன்ஸ் எக்ஸாம் போகிறீங்கன்னா என்ட்ரன்ஸ் எக்ஸாம் எல்லாமே என்ன பார்த்தீங்கன்னா டயக்னாஸ்டிக் டெஸ்ட் தான். சரியா? அந்த யூபிஎஸ்சி எக்ஸாமில் எல்லா எக்ஸாம்லேயும் அந்த காம்படிட்டிவ் எக்ஸாம் எல்லாமே டயக்னாஸ்டிக் டெஸ்ட். டயக்னாஸ்டிக் டெஸ்ட் அப்படின்னா ஆர் யூ எலிஜிபிள், right, to do this course, are you eligible to become an IAS IPS officer அப்படின்னு அந்த ஒரு பேசிக் எலிஜிபிலிட்டியை வந்து டெஸ்ட் பண்ணுறாங்கன்னு சொல்லும்போது அந்த மாதிரி டெஸ்ட் எல்லாமே வந்து என்ன சொல்கிறாங்க அப்படின்னா இட் இஸ் கால்ட் அஸ் டயக்னாஸ்டிக் டெஸ்ட் அப்படிங்கிறாங்க. ஸோ இது எல்லாமே வந்து வெரைட்டிஸ் ஆஃப் டெஸ்ட் தட் குட் பி யூஸ்ட் ஆர் அட்மினிஸ்டர்ட் ஃபார் அ லாங்குவேஜ் ஸ்டூடெண்ட் அப்படிங்கிறாங்க. சரியா? திஸ் இஸ் ஜஸ்ட் அன் இன்ட்ரொடக்ஷன். இன்னும் வந்து இந்த யூனிட்டில் வந்து அப்போ வேறு மாதிரியான டெஸ்ட்லாம் என்னெல்லாம் இருக்குது, இங்கிலீஷில் வேறு எப்படிலாம் டெஸ்ட் வைக்கலாம், என்ன மாதிரிலாம் ரிசல்ட் வருங்கிறத நம்ம அடுத்தடுத்த வீடியோஸில் பார்ப்போம். ரைட்? லெட் மீ ஸ்டாப் வித் திஸ். தேங்க்யூ ஸோ மச்.